ஹாய், திஸ் இஸ் பாலா ஃப்ரம் டெல்டா டைரக்டர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அஜித் சார் அவர்கள் வந்து பத்மபூஷன் விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக பல விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவிலையும் சரி நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அவருக்கு எதுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க, என்ன ஏது அப்படின்னு கண்ணாப்புனான்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. பல பேர் வந்து சந்தோஷப்பட்டாலும் பல பேருக்கு வந்து அது பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் அதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் பேசுகிறவங்கள பார்த்தா எனக்கு தோணுது. எதனால் அப்படி பேசுகிறாங்க என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். என்னடா அது சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்கன்னா, அவங்க பேசின வீடியோலாம் நினச்சோன்னே எனக்கு டக்குன்னு சிரிப்பு தான் வந்துச்சு. அதனால் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, எதனால் வந்து இந்த மாதிரி அவருக்கு விருது கொடுத்துருக்காங்க, என்ன அவர் சாதிச்சிட்டாரு, என்ன அவர் கிழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து என்ன இப்போ எதனால் அவருக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க, அவர் என்ன சினிமாவில் வந்து அவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமா, இல்லை வந்து என்ன அப்படி அவர் கார் ரேஸில் போய் என்ன ஜெயிச்சிட்டாரு, 3வது இடத்துல தானே வந்தார், அதுவும் வேறு யாரோ ஒருத்தவங்க ஓட்டினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து டிஎம்கே இருக்க போகிறாங்க. அதனால் வந்து டிஎம்கே சார்பாக வந்து இந்த விருதை வந்து அவங்களுக்கு அஜித்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா அஜித்தோட ஃபேன்ஸோட ஓட்டெலாம் நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட பேச்சுவார்த்தைகள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய பொதுமக்களுமே இதை வந்து இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய விருதுகளில் இந்த விருது ஒன்று. அதாவது சிவிலேஷன் அவார்டு அப்படின்னா சிவில் அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை. அதாவது குடியியல் என்ன போட்டுருந்துச்சு, குடியியல் விருதுகள் அப்படின்னு போட்டுருந்துச்சு தமிழாக்கம். அதில் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் அந்த விக்கிபீடியாவில் போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து போட்டிருந்தாங்க 1954 இந்த விருதுகள்லாம் கொடுக்குறாங்களாம். பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இந்த விருதுகள் வந்து கொடுப்பாங்களாம். சிவாஜி சாருக்கு வந்து 1980 வந்து இந்த விருது கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2000 வந்து ரஜினி சாருக்கு கிடச்சிருக்கு. 2014 வந்து கமல் சாருக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2024 வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு வந்து கிடச்சிருக்கு. அவங்க சார்பாக வந்து அவங்க மனைவி பிரேமலதா அம்மா வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அஜித் சாருக்கு வந்து இந்த விருது கிடச்சிருக்கு. இது மாதிரி நான் அந்த இதெல்லாம் படித்து பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி போட்டிருந்துச்சு. அதில் எதனால் அந்த விருதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஒரு துறையில் வந்து சிறந்து விளங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருந்துச்சு. அப்போது வந்து நிறையா பேர் வந்து, நான் யார் என்னென்னலாம் பேரெலாம் சொல்ல விரும்பலை, நிறையா பேர் வந்து அவர் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குரூப்பில் ஒருத்தர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அஜித்தை வந்து புறக்கணிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு எதனால் இவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு. அப்போ வந்து அவர் சம்மந்தமாக நிறையா வீடியோக்கள் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கையில் அந்த தங்க நாணயம் இந்த வீடியோவும் பார்க்க நேர்ந்துச்சு. அவர் ஒன்று பின்னாடி ஒன்று தான். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று விருப்பப்பட்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அது சம்மந்தமாகவே தான் இப்போ வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி அந்த தங்க நாணயம் வீடியோலாம் வந்துச்சு. எனக்கு இப்போ தான் வந்து நான் வந்து எப்படி கேட்போம்னா, அஜித் சார் உங்களுக்கு என்னடா பண்ணார், ஏன்டா இந்த மாதிரிலாம் அநியாயமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் தான் நினச்சேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது என்ன விஷயம் அப்படின்னு. அஜித் சார் எதுவுமே பண்ணலை, அதனால தான் அவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது. அதாவது ஒருத்தன் தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருந்துச்சுன்னா எவனுக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இந்த குரூப்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு இதை வந்து சிரிப்பு தான் வருது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது. ஒரு பேட்டியில் கூட அதை சொல்லியிருப்பாப்புல அவர், அந்த தங்க நாணயம் இது எப்படி வந்துச்சு, எப்படி கிடச்சிச்சின்னு. அது வந்து எல்லாருக்குமே கொடுக்குறது தான் போல். பல ஹீரோக்கள் வந்து கவர் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு பேசிச்சு அப்படி இப்படின்னு மழுப்பி அதை மழுப்பி இதை மழுப்பி, அங்கே நாங்கள் 2 பேரும் தான் போனோம், அவர் ஒருத்தர் வரல, நாங்கள் திடீர்னு கூப்பிட்டு கையில் வச்சு அமுக்கி கொடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் அஜித் சார் பண்ணியிருந்தார் அப்படின்னா இவங்க பேசியிருக்க மாட்டாங்களோ என்னமோ. எனிவே வந்து நமக்கெல்லாம் ஒரு பெருமை தான், நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து, தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த மாதிரி ஒருத்தர் வாங்கியிருக்காரு அப்படின்னு. அவர் மட்டும் வாங்கலைங்க, சோபனா மேம் வாங்கியிருக்காங்க, டான்ஸர், அந்த பரதநாட்டியம் ஆடுவாங்கள்ல அவங்க. அஸ்வின் அவர்கள் வாங்கியிருக்காரு, கிரிக்கெட்டர். அப்புறம் செஃப் தாமு அவர்கள் வாங்கியிருக்காங்களாம். இது மாதிரி நிறையா பேர் வந்து போட்டிருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து
அந்த சிவிலைசேஷன் அவார்டில் வந்து ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து பாரத் ரத்னா அப்படிங்கிற அவார்டுங்க. அந்த அவார்டு. 2வது வந்து பத்ம விபூஷன் அப்படிங்கிற அவார்டு வந்து 2வது கேட்டகரியாக. 3வது தான் இந்த பத்மபூஷன் அப்படிங்கிறது வந்து 3rd ஹானர் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டுருந்துச்சு. 1954லேருந்து வந்து இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த விக்கிபீடியா பேஜில் வந்து போட்டிருந்துச்சு. எனிவே வந்து நம்ம சார் தலைன்னு சொல்லக்கூடாது, அஜித் சார் வந்து இந்த அவார்டு வாங்கினது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து அஜித் சார் வந்து நிறைய உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க தான். ஆனால் யார் செஞ்ச உண்மையா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆப்வியஸ்லி எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அவங்க சொல்கிறத வச்சு நம்ம நிறையா பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு. ஈவன் ராதா ரவி சார் சொல்லியிருக்காரு. அந்த ஜெயசங்கர் இருக்காங்களா பழைய நடிகர், அவரோட மகன் ஒரு டாக்டர், அவர் வந்து நிறையா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து எதுக்கு பொய் சொல்லி இவரை வந்து மிகைப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அதனால தான் இவங்க கொடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. ஒரு துறையில் சிறந்து விளங்குனா இது கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதில் டெஃபினேஷன் வந்து அது மாதிரி தான் போட்டிருக்கு. ஏன்னா அஜித் சார் வந்து சினி ஃபீல்டில் ஓகே, நல்ல ஒரு ரஜினி கமல் அப்படிங்கிற இடத்துல வந்து அஜித் விஜய்னு இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு வந்து ஆக்சுவலாக டாப்பில் தானே இருக்கார், அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கருத்தில் வந்து தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் 3வது இடத்துல வந்தவர், அவர் இதில் கார் ரேஸில் போய் கடைசியில் அவர் ஜெயிக்கலை அப்படின்னாலும் எவனையோ வச்சு ஜெயிச்சிருக்காருங்க. அதை விட்டு தொலைங்க. எவனோ ஒரு நாட்டுக்காரன் அவனை வச்சு திளைச்சி அந்த நாட்டுக்காரனே நம்ம நாட்டு கொடியை தூக்க வச்சுட்டார்ல. அப்போ அது வந்து ஏதோ ஒரு இதில் வெற்றி தானே நம்ம நினைக்கணும். பட் அவங்கள பிடிக்காதவங்களுக்கு வந்து யார் என்ன செஞ்சாலும் தப்பு தான், எனக்கு அவனை பிடிக்கல அதனால் அவன் என்ன பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ளவங்கள வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதான் இந்த வீடியோ தான் அதுக்கு தான் போடுவோம்னு நினச்சேன், போட்டேன். தேங்க்யூ.